என்னங்க பழைய சோறு சாப்பிட்டீங்க, அதை தூக்கி போட்டுட்டு இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க, சுவையோ சுவைன்னு இருக்குங்க. தம்பி, நீ சொல்ற சுடுசோறு ரெடி பண்றதுக்கு 1/2 மணி நேரம் இருந்தா போதும்பா. ஆனா நான் சொல்ற இந்த பழைய சோறு ரெடி ஆகிறதுக்கு 1/2 நாளே தேவைப்படும்பா. ஸோ அமெரிக்கக்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய சோறுல அவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்லி அவனே மாறிட்டான். ஆனா நீங்க இன்னும் அமெரிக்கக்காரன் சோத்தை தேடி ஓடிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த பழைய சோத்துல அப்படி என்னங்க சத்து இருக்க போகுது? இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. முதல்ல இந்த பழைய சோறு இருக்கு இல்லையா, இதுல வந்து B12 அப்படிங்கிற விட்டமின் இருக்கு. அது இருக்கிறதுனால இதை நீ சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நீ வந்து ஆக்டிவா இருப்ப. அது மட்டும் இல்ல, இதுல நிறைய உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரிமானத்தை சுத்தமாக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமையே இருக்கும். அப்புறம் இந்த வெயிலுக்கு இந்த பழைய சோறை சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். சாப்பிட்றோம் பாரு. அப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உடம்புக்குள்ள ஏதாச்சும் குடல்ல ஏதாவது புண்ணுங்கன்னு இருந்தா எல்லாத்தையுமே சின்ன வெங்காயமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்திடும். இப்ப தெரியுதா நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி அத்தனை வயசு வரைக்கும் இரும்பு மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நீயும் பழைய சோறு சாப்பிடு, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கூட சாப்பிடு, அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்னால இட்லி தோசை பொங்கல் தானே, நீங்க என்ன புதுசா பழைய சோறு சாப்பிட சொல்றீங்க? டெய்லியும் இட்லி தோசைன்னு கேட்குறியா? அதையே சாப்பிட்டீங்கன்னா வயிறு என்னத்துக்காகிறது, உன் உடம்பு என்னத்துக்காகிறது? பழைய சோறு காலையில் சாப்பிடுப்பா. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய சோறு தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் வெயிலில் வேலைக்கு போகிறவங்க இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீயும் இதை ட்ரை பண்ணு. சுடுசோறு வெள்ளையா தான் இருக்கு, பழைய சோறு வெள்ளையா தான் இருக்கு. ஸோ இந்த பழைய சோத்துக்கு சுடுசோறுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுடுசோத்துல எந்த ஒரு நுண்ணுயிருமே இருக்காது. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது எல்லாமே இறந்துரும். ஆனால் அதையே நம்ம தண்ணி ஊற்றி 1/2 நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா நொதிக்க வைக்கிறோம். ஸோ நொதிக்க வைக்கும் போது நிறைய நுண்ணுயிரி வரும். அது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மையும் தரும். ஸோ பாலுக்கும் தயிருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இந்த சுடுசோத்துக்கும் பழைய சோறுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ பாலா தயிரன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பெஸ்ட்டு, சுடுசோறா பழைய சோறன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு தான் பெஸ்ட்டு. ஸோ நீ இனிமேல் சாப்பிடு, ஆரோக்கியமாக இரு. அப்பப்போ டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிற. ஸோ பழைய சோறை ட்ரை பண்ணிப்பாரு. இப்போ நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க.